ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெரிபின் கேபிட்டல்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஒரு 3000 ரூபாய் லாஸ் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு 2 என்ட்ரி கிடச்சி. ஸோ நேற்று என்னால் வீடியோ போட முடியல, அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு 2 என்ட்ரி கிடச்சிச்சு. அந்த 2 என்ட்ரியில் நான் வந்து என்ட்ரி எடுத்த பிறகும் அதுவும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு நேற்றுமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கைஸ், நேற்று வந்து 1ஆம் தேதி, அதாவது ஃபஸ்ட் நியூ இயருக்கு முதல் நாள் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் நேற்று. ஸோ என்ட்ரி இடத்துல 2 என்ட்ரியுமே எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஒன்று வந்து 3300 ஸ்டாப் லாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2700 ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சாலிடேஷன் தான். நேற்று முந்தா நேற்று, அதாவது இந்த வாரம் ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் கன்சாலிடேஷன் மோடில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து நம்மளால் வந்து ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணவே முடியல. ரெண்டாவது ட்ரெண்டே இல்லை. ட்ரெண்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியும். ஸோ ட்ரெண்ட் இல்லாதனால நம்மளால் எங்கேயுமே வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்தோம், பட் எடுத்தது எல்லாமே ஃபெயில் தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு வந்து ரூல் பேஸ்டு ட்ரேடர் நம்ம, ஓகேங்களா. ஸோ எப்படின்னா நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்றைக்கி மார்னிங் பிரேக் அவுட் ஆச்சு இன்றைக்கி 10 o'clock. ஸோ அஸ்பர் நம்ம கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிச்சு, பட் நான் என்ட்ரி எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா என்னோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவி வோல்டாலிட்டியில் இருந்துச்சு. நான் வந்து ப்ரைஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 100 ரூபீஸில் நான் போட்டு ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 120 ரூபீயில் தான் என்ட்ரி கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாதி ப்ரைஸ் வந்து போயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ட்ரி என்னால் எடுக்கணும். சரி, ஓகே, ஒரு என்ட்ரி நம்ம எடுக்காமல் இருந்த பிரச்சனை இல்லை. ஸோ இது பிரேக் ஆனால் எகைன் என்ட்ரி எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இது இந்த லைனும் பிரேக் ஆகலை நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா எகைன் வந்து உள்ளே போயிடுச்சு, அதாவது நம்ம பொலிஜன் மேனுக்குள்ள உள்ளே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்சி வந்து சப்போர்ட் பண்ணல. அகைன் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னு நினச்சேன் நான். இந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆர்எஸ்சி சப்போர்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டாச்சு நம்மளுக்கு. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துலையும் என்ட்ரி கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் நம்ம பிரேக் அவுட் ஆன அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம்னு நினச்சி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் நான். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:09 தான் எனக்கு என்ட்ரி எடுத்தேன் நான். இந்த இடத்துல 3:09 என்ட்ரி எடுக்கும்போது என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்த அடுத்த நிமிஷமே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி ப்ரைஸு நான் எவ்வளோ எடுத்திருக்கணும் அதுலேருந்து ஒரு 10% ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்னுடைய என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 104 ரூபா. நான் வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து 104 ரூபா. மேலே அந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து 3:09 இந்த இடத்துல எடுத்திருக்கேன். எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி விழுந்துச்சு. விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே என்னுடைய ஸ்டாப் லாஸ் உடனே நான் போட்டேன் நான். ஆக்சுவலாக மார்க்கெட் லைட்டாக குட்டியே மேலே போச்சு, கொஞ்சம் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டாப் லாஸ் போட்டு முடிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அந்த ட்ரேடு வந்து கொஞ்சம் நல்லா போயிருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் கொடுத்துட்டு எகைன் கீழே தான் வந்திருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம இஎம்ஐ பேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஸ்டாப் லாஸ் படி வெளியே வந்திருப்போம். ஸோ இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸும் ஆல்ரெடி ஹிட் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேடல் பார்த்தீங்கன்னா பெரிய கேனில் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்குமே நம்மளுக்கு வந்து ஃபேக் பிரேக் அவுட் தான். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக அந்த December 15th அப்புறமே வந்து ஒரு ட்ரெண்டுமே இல்லை. மார்க்கெட் வந்து ட்ரெண்டே ஃபாலோ பண்ணல. ஒரு சின்ன ட்ரெண்டு, ஒரு டவுட் ட்ரெண்ட் வரும், உடனே எங்கே ரிவர்ஸ் ஆகும், ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே போகுது, திரும்ப கொஞ்சம் கீழே வருது, அதனால் மேலே போகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய காஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த 2 சின்ன எரர் வேறு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா லாஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் மற்றதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஸோ இந்த லாஸ் பண்ண பிறகு என்னுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா 10% கிட்ட நம்ம வந்து அதுக்கு மேலே போகவே இல்லை ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இடத்துல 20% ஏன் போயிருக்கு அப்படின்னா 2 என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு என்ட்ரிக்கு 10%, அப்போ 2 என்ட்ரிக்கு கரெக்டாக 20% நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு அன்றைக்கி டேவை, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் ட்ரேடே பண்ண முடியும். உங்களால் வந்து 10% 20% ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் டென்ட்ரிங் மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்த பிறகு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. நீங்கள் நேராக வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய டோட்டல் ப்ராஃபிட்டில் முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதாவது லாஸ்னால் நம்ம வந்து ப்ராஃபிட்லேருந்து லாஸ் வந்திருக்கும். அதாவது -2.57 வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு லாஸ் இருக்குது. நான் இவ்வளோ நாளாக நான் வந்து 100% ப்ராஃபிட்டில் இருந்தேன். லாஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 100% ப்ராஃபிட்டில் இருந்து எகைன் கீழே வந்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆஃப்டர் December 15th அப்புறம் ஸ்ட்ராட்டஜி வேறு நானோ இல்லாட்டி நீங்களோ யாரோ ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கண்டினியூஸ் லாஸ் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட கேப்பில் வந்து 100% வந்து கண்டிப்பாக வாஷ் அவுட் ஆகிருக்கும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த வீடியோ நான் டெய்லியும் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ டெய்லி நிறைய பேர் பார்த்து தான் இருக்கீங்க. நான் வந்து இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுவும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்களும் பார்த்து தான் இருக்கீங்க, நானும் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன எமோஷன்ஸ்லாம் வருது, ஸ்டாப் லாஸ் எப்படி ஹேண்ட் பண்ணுறாங்க, அது இல்லாமல் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் வந்து எரர் பண்ணுறோம் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது. ஏன்னா நம்ம வந்து 100 ரூபாயில் என்ட்ரி போட்டால் அது 110 ரூபாவில் போய் விழுகுது, ஓகேங்களா. இது வந்து நான் பேக் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் என்ட்ரி போட்டால் 100 ரூபாவில் தான் விழுந்துருக்குது எனக்கு பேக் டெஸ்ட் காட்டியிருக்கு. ஆனால் ஸ்லிப்பேஜஸ் பார்த்தீங்கன்னா 5% இருக்குது, 3% இருக்குது. இந்த மாதிரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது.
ஆக்சுவலாக ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜுக்கு விட நெகட்டிவ் ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை விட ஆப்ஷன் பையிங்கில் ஸ்லிப்பேஜ் இதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் பையிங்கில் பொறுத்த வரைக்கும் வோல்டாலிட்டி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கீழே இறங்கி மேலே போகும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் பையிங்க்கும் ரொம்பவும் வந்து நம்மளால் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருப்பீங்க? இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லேருந்து நான் எகெயின் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ப்ரோக்கரேஜஸ்லாம் எல்லாமே நான் சேர்த்து தான் வந்து இப்போதைக்கு நான் வெறும் 2.57% இருந்து லாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணது என்னோடய டைம் வேஸ்ட் மட்டும்தான். ஆனால் இதில் வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். என்னென்னா எப்படி மார்க்கெட்டில் வந்து ஏன் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எப்படி வந்து மார்க்கெட் மூமெண்டம் நடக்குது. மாதத்தில் ஒரு 10 நாள் 15 நாளில் அது 2 நாள் 3 நாள் மட்டும் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. மிச்சம் இருக்கிற 20 நாள் அதாவது 20 ட்ரேடிங் டேஸில் ஒரு 2 நாள் to 5 நாள் மட்டும் தான் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குது. மிச்சம் இருக்கிற 15 நாளுமே வந்து சைட்வேஸாக இருக்குது. ஸோ இதனால் ஆப்ஷன் பையர்ஸு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும்? இப்போ நான் வந்து டெய்லியும் ஒரு சின்ன டார்கெட் வச்சு பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம சிஸ்டம் வந்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணனால என்னால் வந்து இப்போதைக்கு கேபிட்டலில் வெறும் 2% தான் லாஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு 15க்கு அப்புறம் நான் ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 100% ஸ்டாப் லாஸு, ஆனால் 100% கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ இதனால தான் சொல்கிறது ஆப்ஷன் பையிங்க்கு டேரெக்டாக யாருமே உள்ளே வராதிங்க. ஆப்ஷன் பையிங் வந்து இவ்வளோ இருக்குது. சின்னதாக இப்போ பாருங்கள், நான் வெறும் ப்ராஃபிட் மட்டும் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டே இருந்தேன், லாஸை காட்டாமல் இருந்தேன் அப்படின்னா நான் என்னுடைய ப்ராஃபிட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வாரத்தில் ஒரு 2 வீடியோ தான் என்னால் போட்டுக்க முடியும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ தான் போட்டுக்குவேன். இங்கே ஒரு 15%, இங்கே ஒரு 79%, அப்புறம் 8, ஒரு 60, ஒரு 8 அவ்வளோதான். ஸோ வெறும் 5 ப்ராஃபிட் தான் என்னால் வந்து டோட்டல் வின்னிங் டேஸ் பாருங்கள் 5 நாள் தான். 5 நாள்னா 5 வீடியோ தான் என்னால் போட்டுக்க முடியும். அந்த 5 வீடியோ போட்டு நீங்களும் கற்றுக்க முடியாது, நானும் கற்றுக்க மாட்டேன். ஆனால் லாஸ்ட் டேஸ் வந்து 10 நாள் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த லாஸ்லாம் ஏன் ஆச்சு அப்படின்னா இந்த லாஸ்லாம் வந்து ட்ரெண்டே இல்லை. ஆக்சுவலாக லாஸ் ஏன் ஆகுது? உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா மார்க்கெட்டு நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் போகலாம். ஸோ ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அது சந்தோஷம் தான் எனக்கு. ஸ்டாப் லாஸ் ஏன் ஹிட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நான் நினச்ச மாதிரி போகலாம், அதனால் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்னுடைய கேபிட்டல் நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி தான் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம. இப்போ இதே மார்க்கெட்டு கீழே இறங்கும், எகைன் வந்து திரும்ப மேலே போகும், ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா என்னுடைய கேபிட்டல் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 2 ட்ரேட்லேயே காலியாக இருக்கும், மொத்தமாக காலியாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நான் வந்து ஒரு 10% ரூல் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரேட் தான் எடுக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரூல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுமே வந்து நம்மளால் வந்து கேபிட்டல் இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வரணும் பார்ப்போம். நம்ம தான் அன்றைக்கே சொல்லிட்டேன், என்னுடைய கேபிட்டலிருந்து நான் 10% தான் எடுத்து தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய கேபிட்டலில் இந்த 30,000 எனக்கு லாஸ் ஆச்சுன்னா என்னுடைய கேபிட்டல் மொத்தமே 10% லாஸ் ஆகும். ஸோ எகெயின் வந்து திரும்ப 30,000 நான் உள்ளே கொண்டு வருவேன் நான். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னுடைய 50 days ட்ரேடிங் சேலஞ்ச் முடியும் போது என்னுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேனா லாஸ் பண்ணியிருக்கேன், நான் இதனால் என்ன நான் கற்றுக்கிருக்கேன். ஸோ சம்மரியில் நான் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நான் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இந்த 50 days சேலஞ்ச் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் நான் வந்து எமோஷன்ஸ் வச்சுருக்கணும், எவ்வளோ கேபிட்டல் உள்ளே கொண்டு வரணும், ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல எப்படி வைக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதே மாதிரி எக்ஸிக்யூஷன்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும் நம்ம. ஸோ ஒரு ஆல்கோ பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் தவிர்த்துருக்கலாமா, ஆல்கோ ட்ரேட் பண்ணி தான் இந்த மாதிரி எரர்லாம் வருமா, ஸோ அதுவுமே பார்த்து தான் இருக்கேன் நான். ஓகேங்களா. ஆல்கோ மூலிமா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையுமே நம்ம செக் பண்ணி தான் இருக்கிறோம். மேனுவல் ட்ரேடிங் பண்ணும்போது ஏன்னா டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது நம்மளுக்கு. மார்னிங்லேருந்து ஈவினிங் ஒரு மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில அலர்ட்ஸ் வச்சு தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைம் நான் பார்க்க மாட்டேன். நான் எனக்கு அலர்ட் வந்தால் மட்டும் தான் நான் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்க போவேன். என்னுடைய ப்ரைஸ் செட்டிங்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன். நான் இந்த ப்ரைஸ் தாண்ட பிறகு நான் உள்ளே போவேன் மார்க்கெட்டுக்குள்ளே. அது வரைக்கும் நான் மார்க்கெட்டை பார்க்க மாட்டேன். ஓகேங்களா. அதே மாதிரி என்ட்ரி கிடைக்கலன்னா அன்றைக்கி இடையில ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா என்ட்ரி நம்ம வரலையோ, ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு சிக்னலே அலர்ட்டே வரல, ஸோ அப்போ வந்து என்ட்ரி கிடைக்கல போல இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு நான் விட்டுருவேன். நான் ஒரு அலர்ட்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஆல்கோ மாறினா நம்மளுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஏன்னா எக்ஸிக்யூஷன் கரெக்டாக நடக்குமா, அதில் ப்ரோக்கரேஜஸ் எவ்வளோ இருக்குது, மாதம் எவ்வளோ மந்த்லி பே பண்ணணும், ஸோ அப்போ அதையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி முடியும் போது 50 days முடியும் போது நம்ம ஒரு ஃபைனலைஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த ட்ரேடிங் கண்டினியூ பண்ணலாமா, ஆப்ஷன் பையிங் வந்து லைஃபுக்கு யூஸ் ஆகுமா, ஆப்ஷன் பையிங் யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து ஆஃப்டர் 50 days கழிச்சு கண்டிப்பாக நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் இருக்குது. பட் இது வந்து ஒன்லி பேப்பர் ட்ரேடிங் தான். ஓகேங்களா.
ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் இந்த எல்லாத்தையும் டைம் கிடைக்கும்போது நான் வீடியோ போடுறேன் நான். ஆக்சுவலாக இது டெஸ்டிங் பர்பஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. ஆக்சுவலாக பேப்பர் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% கூட ப்ராஃபிட் கொடுக்குங்க. ஓகேங்களா? அது 100% ப்ராஃபிட்டு பேப்பர் ட்ரேடிங்கில் கொடுத்தா உங்களுக்கு நான் லைவ் மார்க்கெட்டில் 50% தான் கொடுக்கும். ஏன்னா மிச்சம் இருக்கிற 50% ஃபுல்லாமே கிளிச்சஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஆர்டர் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இல்லை ஆர்டர் அதாவே வந்து ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகிடும். கீழே வராமே ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகும். ஸ்டாப்லஸ் ஹண்டிங் நடக்கும். சரி, இந்த மாதிரி நிறைய நடக்கும் அதில். அதே மாதிரி ப்ரோக்கரேஜஸ்லாம் வேறு இருக்குது. ஓவர் ட்ரேட் நம்ம பண்ணுவோம். மேனுவல் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ லைவ் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே. ஸோ அதனால் இந்த பேப்பர் ட்ரேடிங் வச்சுட்டு நீங்களும் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இது நல்லாயிருக்கு, இதில் ப்ராஃபிட் வருது, ஸோ இதை கண்டினியூ பண்ணலாம் நீங்களும் நினைக்காதீங்க. இதையுமே லைவ் ட்ரேடிங் பண்ணி நான் காட்டுறேன். அது அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுவுமே எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா எந்த ஒரு ட்ரேடுமே நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து ஒரு டேட்டா வரும் பார்த்தீங்கன்னா, அதை விட நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். மார்க்கெட்னா எப்படி இருக்கும், எப்படி எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த மாதிரி இடத்துல நம்ம உள்ளே போய் நம்ம இப்போ இன்றைக்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து சூப்பராக நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் தான் இன்றைக்கி. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி செம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஒரு 1:2 ரேஷியோ 1:5 ரேஷியோ அப்படி புக் பண்ணியிருந்தால் கூட பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நான் 3,000 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். 3 டைம்ஸ் வச்சாலும் 1:3னா 9,000 ப்ராஃபிட்டோட வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்திருந்தேன்னா ஆனால் டெய்லியுமே அந்த மாதிரி கிடைக்குமா எனக்கு தெரியாது. அப்போனா இந்த மாதிரி பெரிய ட்ரெண்டை என்னால் கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கேபிட்டல் வந்து 2 டைம்ஸ் கேபிட்டல் வந்து 3 டைம்ஸ் கூட டபுள் பண்ண சான்சஸ் இருக்குது ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நாளுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி குட்டி லாஸாக வரத்தான் செய்யும், வேறு வழி இல்லை. அதனால தான் நம்ம கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஏன் இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்றத உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்களும் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட் பண்ணலாம் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோவை வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு மனசில் தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணாதீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து நீங்கள் எனக்கு நல்லது தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து கேபிட்டலில் வந்து அந்த மணி வந்து சும்மா கிடைக்கல. நான் வந்து ஏர்ன் பண்ணி மணி தான் உள்ளே போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ப்ராஃபிட் கிடச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு லக்கு தான். ப்ராஃபிட் கிடச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். லாஸ் கிடச்சாலும் சந்தோஷம். ஏன்னா நான் 10% லாஸ் பண்ண போகிறேன். என்னுடைய கேபிட்டல் வந்து 10% லாஸ் பண்ண போகிறேன். அது வந்து நார்மலாக லாஸ் பண்ணுறத விட ஒரு 10% வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 100% இல்லை கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணால் தான் நம்ம வருத்தப்படணும். அது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா இல்லையா எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிருப்போம். ஆஃப்டர் 50 டேஸ் கழிச்சு நம்ம இன்னும் டீட்டெயில் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.